இல்லை. அப்பனா கொரோனா வைரஸ் என்ன, நிலநடுக்கமே வந்தாலும், யுத்தங்களே வந்தாலும், கடல் சீற்றமே வந்தாலும், பேராபத்து வந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னா, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் முன்பதாக என்னை இந்த சரீரத்திலிருந்து எடுப்பது இல்லை. வரலையா சொல்லாமா, கொஞ்சம் வயசுதான், ரொம்ப கம்மியான வயசு, திடீர்னு இறந்துட்டாரு, அவருக்கு இவ்வளவு கடமைகள் இருந்துச்சு, ஆனா இப்படி இறந்துட்டாருன்னு புறஜாதிகளை பார்த்து சொல்லலாம். ஆனா ஒரு ஆணுடைய பிள்ளையை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. வெற்ற படுக்கையில் படுத்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு டாட்டா போட்டுட்டு தான் நீங்களாம் என்ன செய்யணும். நான் அப்பவும் போக மாட்டேன், அதனால தான் நீங்கள் சொல்லுவேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போகணும். அப்படியானா ஏன் இதை சொல்கிறோம்னா, சாதாரண மனுஷன் பயப்படுற மாதிரி மரண பயமோ வியாதியை குறித்த பயமோ அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ ஆவியை பெற்ற நமக்குள் இருக்க கூடாது. வரலையா சொல்லலாமா? பாருங்க, கோலியாத்தை பார்த்து ஊரே பயப்படுது. கோலியாத்தை பார்த்து ஊரே பயப்படுது. சவுல் ராஜா வந்து எப்படிப்பட்ட ஆள், சாதாரணமான ஆள் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களிலேயே அவன் எப்படிப்பட்ட ஆள். இப்போ நான் எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. சவுலை குறித்து சொல்லும் பொழுது அவன்கிட்ட அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் உண்டு. இஸ்ரேல் ஜனங்களிலேயே அவன் தான். டைம் முடிஞ்சு உடனே சொல்லணும். நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்த உடனே எல்லார் கையும் வந்துருச்சு. இப்படி ஒரு 10 பேர் கையாச்சும் வந்துருச்சு. இருக்கிறதுலே சவுல் தான் யாரு, உயரமான ஆளு. பாருங்க, சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கிறாரு, எல்லாவனும் சவுலுக்கு கழுத்துங்க இது பேர் என்னது, தோளுக்கு கீழே தான் நினைச்சுக்கிறான் இருக்கு. அப்பனா எல்லாத்தையும் விட சவுல் உயரமான ஆளு. அந்த உயரமான ஆளே கோலியாத்தை பார்த்து நினைச்சிட்டாரு. தன்னால் அரண்டு போய் கோலியாத்து எத்தனை நாள் வந்து அவயம் போடுதான், எத்தனை நாள், 40 நாள். வரலையா சொல்லாமா, 40 நாள் வந்து சொல்லுதான், உங்களை எவனுக்காவது தைரியம் இருந்தா ஒருத்தன் என் கூட என்ன செய்யுங்க, சண்டைக்கு வாங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்த நாட்டுக்காரங்க எல்லாரும் என்ன ஆயிருவோம். இப்போ இதை தாவீது இதை பார்க்கலாம். தாவீதுக்கு பொறுக்க முடியல, தாவீதுக்கு கோபம் வருது. இந்த கோமலை இவனுக்கு என்ன செய்யல, இவங்க நம்மளை எப்படியாச்சும் காப்பாத்திக்கணும். பாருங்க, அதான் சாதாரண மனிதர்களுடைய என்ன ஓட்டம், பயப்படுவார்கள். ஆனால் அசாதாரண மனிதர்கள் தங்களுக்கு முன்பாக நிற்கிற பிரச்சனை கோலியாத்தை போல இருந்தாலும் பயம் என்ன செய்யாது, இருக்காது. பாருங்க.